ஒரு கிராமத்துல ஒரு பெரிய விவசாயி. அவருக்கு 4 பிள்ளைங்க. பெரிய பணக்காரரா தான் முதல்ல இருந்தாரு. ஆனா அவருடைய துரதிர்ஷ்டம் கொஞ்சம் நஷ்டமாகி, நிலங்கள், தோப்புகள் இருந்ததையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விக்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு. பையங்க வளர வளர, அப்பா இப்படி கஷ்டப்படுறாரு, நமக்கு ஒண்ணும் சொத்தெல்லாம் சேராது போல இருக்கு அப்படின்னு அப்பா மேல கோவமும், வெறுப்புமே அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பா கடைசி காலத்துக்கும் வந்துட்டாரு. 4 பையங்களையும் கூப்பிட்டு சொன்னாரு, "டேய் தம்பிகளா, என் மேல நீங்கெல்லாம் கோவமா இருக்கீங்கன்னு நல்லா தெரியும். இருந்தாலும் இவ்வளவு கஷ்டத்துலயும் இந்த 4 ஏக்கர் தரிசு நிலத்தை மட்டும் நான் காப்பாத்தி வச்சிருக்கேன். அதுல ஒவ்வொரு ஏக்கர் உங்க 4 பேருக்கும் நான் எழுதி வச்சிருக்கேன்" அப்படின்னாரு. இந்த 4 பேரும் அப்படின்னு முகம் சுளிச்சாங்க. அந்த 4 ஏக்கருக்குள்ள நம்ம பரம்பரை புதையல் ஒண்ணு இருக்கு. அந்த பரம்பரை புதையலை காப்பாத்தி உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த 4 ஏக்கர் நிலத்தை மட்டும் நான் விற்காம வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. எப்படா அப்பாவுடைய அந்த இறுதி காரியமெல்லாம் முடிப்போம்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க ஒரு நாள் 4 பேருமே ஒண்ணா போனாங்க. முழு நிலத்தையும் பார்த்தாங்க. அங்கங்க தேடி தேடி பார்த்தாங்க. ஆனா எங்கேயுமே கிடைக்கிற மாதிரி தெரியல. 2 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. அப்ப இந்த 4 பேரோட மனைவிமார்களும் சொன்னாங்க, ஏங்க புதையல் வரும்போது வரட்டும், உழுதுதான் உழுதுட்டீங்க, அதுல அப்படியே விதைய போடுவோமே அப்படின்னாங்க. சரி போட்டு பார்ப்போமே அப்படின்னு ஒருத்தன் உளுந்து போட்டான், இன்னொரு சோளம் போட்டான். இப்படி 4 பேரும் 4 விதமான பயிர்கள் போட்டாங்க. கொஞ்சம் மாசத்துல பார்த்தா இவங்க விதை போட்ட அந்த பயிர்கள் எல்லாம் நல்லா செழிச்சு வளர ஆரம்பிச்சது. அதை எடுத்துட்டு போய் சந்தையில விற்க ஆரம்பிச்சாங்க. விற்க லாபம் வந்துச்சு. வந்த லாபத்துல ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வச்சு மறுபடியும் விவசாயத்திலே முதலீடு பண்ணாங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. 4 பேருமே கஷ்டம் நீங்கி நல்ல விதமான ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்பத்தான் யோசிச்சு பார்த்தாங்க, அப்பா புதையல் இருக்குன்னு சொன்னாரு, அது ஏதோ பெரிய பானைக்குள்ள தங்கமும் வைரமும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. அது தரிசு நிலம்னு தூக்கி போட்டுறாம இறங்கி உழைச்சு உழுது விவசாயத்தை முறையா செஞ்சா பெரிய அளவுக்கு லாபம் வரும். அதுதாண்டா உங்களுக்கு நிஜமான புதையல் அப்படின்னு அப்பா படத்திலிருந்து சொல்லி சிரிக்கிற மாதிரி 4 பேருக்குமே பட்டுச்சு. புதையல்ங்கிறது அதிர்ஷ்டத்துல வர்றது இல்ல, அது இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆனா வாழ்க்கையினுடைய நிஜமான புதையல் எது அப்படின்னா, எப்பவும் தோற்று போகாத உழைப்பும் தன்னம்பிக்கையும் தான்.